Praise the Lord. Again, we have come to another evening Kodambakam Zoom Bible study meeting. We praise God for his wonderful and marvelous doings. With this, we are entering into the 185th Kodambakam Zoom Bible study meeting. We praise God for that once more. We welcome all in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, for the opening prayer, I request from Namakkal district, our dear brother who is with us in this ministry for quite a long time and encouraging all of us, Brother Madheshwaran from Namakkal district. We thank God for him. He will do the opening prayer. Over to Namakkal district, Brother Madheshwaran. Praise the Lord, brother. Praise the Lord, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, உம்முடைய மகாபிரதான கிருபை இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, கர்த்தாவே, இதோ இம்மட்டுமாய் கர்த்தாவை நடத்தி வந்த அன்பின் ராஜாவினுடைய பாதங்களை தொட்டு தகப்பனே கர்த்தாவை நாங்கள் முத்தம் செய்கிறோம். ராஜா, இதோ கர்த்தாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகள் இல்லங்களோடும் ஒலிக்க செய்து தகப்பனை கர்த்தாவே நீர்தாமே அப்பா எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தாவை அனுதினமும் ஆற்றி தேற்றி அரவணைத்து தகப்பனை இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தாவை நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ விசேஷமாக சபையோடு எடுத்து வரக்கூடிய முயற்சிக்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்திலே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். 185வது மீட்டிங்காக தகப்பனை கடந்து வரும்படிக்கு ராஜா நீர்தாமே அனுகிரகம் பாராட்டி ஆசீர்வதித்து தகப்பனை கர்த்தாவே ஏதோ கோடம்பாக்கம் சபையார் மூலமாக தகப்பனை நீர் எங்களை இல்லங்களை தகப்பனை கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் தேடி வந்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே விசேஷமாக ராஜா சந்தோஷ் ஜான்சன் சகோதரருடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே அப்பா இவர் தாமே செய்து வரக்கூடிய அந்த தகப்பனை நற்காரியத்திற்காக உங்களுடைய கிருபையின் சமூகத்திலே அப்பா பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. ராஜா, விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய விசேஷித்த கிருபை இருக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல தகப்பனை கர்த்தாவே அவர் செய்து வரக்கூடிய ஜிஎல்எம் மினிஸ்ட்ரி புத்தக ஊழியத்திற்காக அப்பா விசேஷித்த நிலைமையிலே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே அப்பா சகோதரனுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக தகப்பனை கர்த்தாவே கடந்த 2 நாட்களாகவும் இன்றும் தகப்பனை கர்த்தாவே எங்களோடு கூட தகப்பனை சகோதரரை கொண்டு நீர் பேசி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். செய்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய தாசரை உங்களுடைய கிருபையின் தங்களுக்கு கொடுக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே அநேக விசேஷித்த காரியங்களை அவர் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு அப்பா விளங்க பண்ணதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை கர்த்தாவே இதோ காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாங்களும் ஆராயத்தக்கதாக ராஜா உம்முடைய வேத வார்த்தைகள் தகப்பனை உம்முடைய பிள்ளையை கொண்டு நீர் எங்களோடு பேசி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இடுக்கியில ஊழியம் செய்யக்கூடிய சகோதரனை கர்த்தர் தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல கர்த்தாவே இன்றும் சகோதரனை கர்த்தர் தாமே பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். தன்னுடைய சொந்தத்திலிருந்து அல்ல தகப்பனை கர்த்தாவை உம்மிடத்திலிருந்து எடுத்து வார்த்தைகள் எங்களுக்கு தரத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. சகோதரனை பரிபூர்ணமாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை கர்த்தர் தாமே ஆண்டு கொள்ளுங்க ராஜா. அப்பா நீரே நடத்துங்க. தகப்பனை கர்த்தாவே தேவையான வார்த்தைகளை தாங்க விசேஷித்த கிருபைகளை கர்த்தாவே அப்பா இருவரையும் ஆண்டு கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். விசேஷமாக பாடல் பாடக்கூடிய சகோதர சகோதரிகளும் கர்த்தர் தாமே ஆண்டு கொள்ளுங்க. அப்பா பாடல் மூலமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பிரசன்னமும் உங்களுடைய ஆளுகையும் தகப்பனை ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal district in Tamil Nadu. May the good Lord continue to be with him and his family and the assembly where he is in fellowship with. Now we are going into the singing time. We have with us our dear brother Johnson Manikam from Padi Believers Assembly in Chennai. And our dear brother has been also a dear friend of mine. And I praise God for his very good and healthy association in the Lord with many believers. For the glory of God, we pray for him and in his talents. We are Johnson Manikam. Brother, am I audible? Yeah, a bit low. Okay. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய
நாமத்து நிமித்தம் அவருடைய பாடலை பாடும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இப்பொழுது 2 பாடல்களை நான் பாட இருக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பழைய பாடல்களை தான் பாடுகிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அடுத்ததாக அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை பாடுகிறேன். என்னோடு கூட நீங்களும் பாடுபடியாக கேட்டுக்கொள்கிறேன். நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனைக்காய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில்
போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தார். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தான் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. One more song, Johnson Manikam brother. Okay. The translator Charles Benny brother is not yet come, so that's why. Okay. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. அதும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே,
பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே அரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார் வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார் வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே Thank you. Thank you, Brother Johnson Manikam from Party Assembly for the 3 songs and when the time God has enabled him to do it, and we praise God for this wonderful provision and everything God has granted unto us through our dear brother. May God continue to use him more in the days to come. Now, we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today also, along with all of us, we have with us our dear brother Johnson Lazar from Idiki and district, and we praise God for his presence these days, the last 2 days, and the topic our brother has chosen in the Spirit of God is from salvation is at hand, and it is with the focus on the second coming of our Lord Jesus Christ. So this both are important topics. Salvation is at hand. That is 2 topics. So anyway, that is clubbed into one, and it is the time when we are supposed to have our thoughts pertaining to the Lord when he comes again. So how are we performing from the time we are saved till the Lord's coming? And that is what is mentioned, and we are almost at the end of ages, the times, and we praise God for what he has done in all these. Now, even in the last 2 classes, as we have seen, our dear brother had taken from the first class on the concept and how important it is immediate, that is before coming, that concept, and that has to be dealt with importance. And the Lord has already saved us. We read that in Ephesians chapter 2 verse 8, that he has saved us, and we have this salvation with us. So we praise God for that. But once we get that, we have to see that we are renewing ourselves. That is what we have seen. Basically, second day, we have seen the various points, important points that are close, somewhat similar to that are going to happen in the future for the glory of God. Now, we know that God has done many things for his love, and we understand that these things that we have seen yesterday are various important concepts that we should not forget, and we should understand, and it should give us more strength in the Lord, and to face situations with more importance, so that the name of the Lord would be glorified through each one of us. Because all this matters a lot. If we don't give importance to the Lord's second coming, then we are not giving importance to
the Lord about our salvation also, and we have to take that into consideration. So this subject of salvation at hand, the study focusing on the second coming of our Lord Jesus Christ is very important, because this is a topic. The Lord's coming is, we study sometimes, but we don't have it in our heart, mind, or conscience most of the times. So we think about it now and then and forget. And it is better we think about it most of the times and give importance to the second coming. So the Lord is going to come, as he has mentioned in John chapter 22, second last verse. We praise God for what he has done. Now we welcome our dear brother Johnson Lazar into this evening Kodambakam Zoom Bible study meeting. We praise God for what God has done through him all these days, weeks, months, and years, keeping him safe and in the spiritual way. We give all glory and honor to God. Now also we welcome our dear brother Charles Benny. He is right now not yet come, but we are praying that our dear brother would turn on his net, and he comes into the Zoom room. We are waiting for him. Yet, in the Spirit of God, we welcome our dear brother Charles Benny from Purel Christian Assembly. He will be in Chennai. He will be translating, God willing, the message, the Bible study from Malayalam to Tamil. I just now spoke to Brother Charles Benny, and he said that he will be here within few minutes time. So I request our dear ones to wait in the Lord for a few minutes so that our dear brother would come. And in meanwhile, we shall pray, and Satish, our dear brother, would from Trichy, he will, God willing, be reading the Bible verses for us even this day, so that the name of the Lord would be glorified. For the blessing of the message, I request from Salem, our dear brother David, to pray in Malayalam. No problem. So we request brother David from Salem, whom I know personally, and I have met him at Salem. I request brother David to pray for the blessing of the message of Bible study. Over to Salem, brother David. We shall pray. Gracious and loving Heavenly Father, we thank and praise thee for this evening time that was granted unto us. The loving, living, true, holy God, who had come into this world and already planned it before the foundations of this world, to come, be born of a virgin, and live a simple life, a sinless life, and a great life in Christ Jesus. In the Lord, that the Lord Jesus Christ had done great things for each one of us, especially the salvation he has did on the cross for all of us, for the whole of mankind. We praise thee, we honor thee. Oh Lord, now also we are giving all glory and honor to thy name for the ascension and for his promise of coming back again. We praise God. We praise thee that thou would continue to, in meanwhile, to work in us, to proclaim the gospel that we have received in great joy. Gracious Father, we praise thee and we
glorify thy name. We thank thee for the Holy Spirit that is within us, that is working in us, so that we would renew our mind, that we would purify ourselves for for living a holy life. Oh Lord, every day enable us to do so. We also pray for our brother Johnson Lazar. He has come and accepted our invitation. We praise thee and we honor thy name. Pray for him, and as he takes the third part, the third class on salvation at hand, focusing on the study, focusing on our Lord himself, second coming. We pray that thou may be with him, and may the Spirit of God, the Holy Spirit, speak through him, and he be used as a tool in this whole time. But Lord, we know that thou would do even better than we would think and we can understand. Oh Lord, we pray that as we hear the blessed words, Lord, enable us to give glory to thee. Father, we pray for very many other matters. We thank thee for the songs. We pray for our dear brother Johnson Manikam and his family in Chennai. We pray for our dear brother Charles Benny, for him. He is going to translate from Malayalam to Tamil. We pray that thou may be with him and give him all the wisdom from above. Lord, we pray for very many other matters. We pray for every brother, sister, for every evangelist, for every dear one who has joined, the elder who has joined in thy name to listen to the word of God, so that thy great name would be glorified through each one of us. We praise thee, we honor thee. Now we are entering into the Bible study. Be with us and guide us. Continue to be with us and bless us abundantly as we listen. We offer this prayer in the holy, righteous, and almighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. We are waiting for Brother we Brother Johnson Lazar, we request you to proceed with the Bible study in Malayalam, so that till our dear brother in English, till our dear brother comes, and we request you to proceed with English, so that the name of the Lord would be glorified. I don't know when our dear brother Charles Benny, I spoke to him, he told he'll join, waiting for him in the Lord. Till then, when he joins in the Zoom room, let us continue the meeting in English, so that the Lord's name may be glorified through each one of us. I request Brother Johnson Lazar to do what is needful at this point. Over to Brother Johnson Lazar for the Bible study in English. I don't know how far he'll be able to take it, because he has prepared it in Malayalam. Yet we look unto him to do it in English. Request Brother Johnson Lazar to do it. Thank you. Am I audible? Yes, you are audible. God's name be glorified. I thank the Lord for giving me another opportunity or another day to continue our studies. Will there be translation from English to Tamil? English to Tamil, I do not know whether anybody can do it as of right now, not in my knowledge, but
we will proceed with English as of right now, dear brother. Okay, thank you. So the first day we were thinking about salvation at hand. What is salvation nearer to us? We came to know that it is talking about the glorious coming of Lord Jesus Christ. We understand that we have there are 3 steps for our salvation. Forgive me for the mistake, because I have made this message or the Bible study in Malayalam, so translating into English is difficult for me, but still I will try. Please pray for me also. Okay, first day we considered that salvation at hand is Brother talking about. Johnson, just hold Yeah. on. Brother Satish from Trichy, நீங்க translate பண்ணுவீங்களா English to Tamil? பண்ணியிருக்கோம் பிரதர். பண்ணிருக்கீங்களா? Okay, brother. Please proceed. Okay. Brother Satish will translate it in Tamil from Tiruchirappalli, and Brother Johnson would do the remaining. Okay, I thank you again for this arrangement that you have made. May God bless. As we are telling that first day we discuss about the salvation at hand, means the glorious appearance of Jesus Christ is near. நான் ஏற்கனவே சொன்னது போல ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் வருகையானது அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். And the last day, yesterday, we discussed about the signs or signs which have to be happened in the end time. நாம் நேற்று சிந்தித்தோம், கடைசி நாட்களில் நடைபெறக்கூடிய அடையாளங்களை குறித்து சில விஷயங்களை சிந்தித்தோம். And we have seen 7 signs which have to take place in the last days. கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய 7 விதமான அடையாளங்களை குறித்து நாம் நேற்று பார்த்தோம். And we have came to understand that we are moving towards the end. நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் கடைசி நேரத்தை நாம் நெருங்கி விட்டோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். We came to understand that the preparation is going over, or even in this 2020 is for the end time. கடைசி காலத்துக்கு முன் அடையாளமாக இப்பொழுது இந்த 2021 கூட அங்கே நாம் முன்னேறி அந்த கடைசி அடையாளங்களுக்கு நேராக சென்று கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். Today we are going to see what is our responsibility if Christ coming is near. கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமா இருக்கிறபடினாலே நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். What is our responsibilities? நம்முடைய பொறுப்பு என்ன? First of all, we will read one verse, Acts chapter 16 verse 31. நாம் முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. Here we read about a commandment or a saying of Paul that you have to believe in Christ so that you may be saved. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். The first day we learned that Christ is going to come to take his church or take his church to heaven. முதலாவது நாள் நாம் சிந்தித்தோம், கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். The member of the church should be saved person. அந்த எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் சபையினுடைய அந்த அங்கத்தினர் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். You will not get the membership without getting saved. நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் சபையின் அங்கத்தினராக நீங்கள் மாற முடியாது. I know that this is a Bible study, but still I am telling you again and again, if you have any misunderstanding about the salvation or if you are not confident, please make sure that you are a saved person. இது ஒரு வேத ஆராய்ச்சியா இருந்தாலும் கூட நான் திரும்பவும் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்கிறேன்,
ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு தெளிவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் சரியாக இந்த இடத்துல நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். If you do not have any security or the assurance of salvation, please make sure that you are a saved person. If Christ come today or now, you will be taken up to heaven. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டால் எப்பொழுதே நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரட்சிப்பை பற்றி. அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். And the second responsibility that we have, நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பொறுப்பு என்னவென்றால் Romans chapter 13 verse 11. ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம். That is the words we were discussing from the first day onwards. நாம் அதை குறித்து முதலாவது நாளிலிருந்து அதை சிந்தித்து வருகிறோம். Here we read like this. நாம் இப்படியாக வாசிக்கிறோம். What we have to do, we have to be awakened from sleep. நாம் தூங்குகிறவர்களிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். We have to be awakened from sleep. நாம் உறங்குகிறவர்களிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். The first day we learned that we were dead in sins. நாம் முதலாவது நாள் சிந்தித்தோம் நாம் பாவத்திலே மரித்து கிடந்தோம். Through the death or through the work of Jesus Christ we became saved. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை கிரியையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். And after becoming a believer, we should not sleep. We have to be always do work for the Lord or do wait for the Lord. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் உறங்கக்கூடாது. நாம் கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும் அல்லது கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். And if we slept in between in our faith life, we have to get up and wait for the Lord. நாம் இந்த இடைக்காலத்திலே நாம் தூங்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் விழித்தெழுந்து கர்த்தருக்காக நாம் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். When we read about the life of Jesus Christ, Jesus makes sure that his disciples were awakened for prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும் என்று அவர் நிச்சயித்தார். Sleeping is a blessing given by God. It's only for our physical body, not for our spiritual life. நம்முடைய சரீரத்திற்காக உறக்கம் என்பது தேவன் கொடுத்த ஒரு வரம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அல்ல. You have to sleep for Brother Johnson. Yes. I think now we can proceed in Malayalam. Brother Charles Benny has come into the Zoom room. Okay. Yeah, Satish, brother, thank you very much. Romba nandri, Satish brother. Okay, yeah. Thank you, brother Satish. And നമുക്ക് തിരിച്ചു വരാം. നാം ചിന്തിച്ചുകൊണ്ടിരുന്നത് ഉറക്കത്തിൽ നിന്ന് ഉണരണം എന്നുള്ള വിഷയമാണ്. நாம் சிந்தித்துக் கொண்டிருந்த விஷயம் நித்திரையிலிருந்து நாம் விழிக்க வேண்டும். കർത്താവിന്റെ വരവ് ആസന്നമായതുകൊണ്ട് നാം ഉണരേണ്ടത് ആവശ്യമാണ്. ஆண்டவருடைய வருகை സമീപமா இருக்கிறதுனாலே நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். ഞാൻ പറഞ്ഞു ശരീരത്തിന് ദൈവം നൽകിയ ഒരു അനുഗ്രഹമാണ് അല്ലെങ്കിൽ ഒരു കൃപയാണ് അല്ലെങ്കിൽ ഒരു വരദാനമാണ് ഉറക്കം. ஒரு வகையிலே சொல்ல போனால் தேவன் நம்முடைய சரீரத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் உறக்கம் என்பது. പക്ഷെ അതൊരിക്കലും നമ്മുടെ ആത്മീക ജീവിതത്തെ ബാധിക്കുവാൻ പാടില്ല, കീഴ്പ്പെടുത്തുവാൻ പാടില്ല. ஆனால் இந்த உறக்கமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கீழ்ப்படுத்தவோ அல்லது அதை முடக்கி போடவோ அனுமதிக்க கூடாது. നമ്മുടെ ഉറക്കം നമ്മുടെ ആത്മീക ജീവിതത്തിന് തടസ്സമാകുവാൻ പാടില്ല. நம்முடைய உறக்கமானது அல்லது தூக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடாது. പ്രാർത്ഥിക്കാതെ ഉറങ്ങരുത്, പ്രാർത്ഥിക്കാതെ എഴുന്നേൽക്കുകയും അരുത്. ஜெபிக்காமல் தூங்க போகக்கூடாது, ஜெபிக்காமல் தூக்கத்தை விட்டு எழுந்து நாம் நாளை ஆரம்பிக்க கூடாது. ഉറക്കത്തിലേക്ക് പോകാൻ വൈകിയാൽ പ്രാർത്ഥന മിസ് ചെയ്ത് ഉറങ്ങാൻ സാധ്യതയുണ്ട്. அந்த നമ്മൾ ഉറങ്ങാൻ താമസിച്ചാൽ ഈ പ്രാർത്ഥന വേണ്ടെന്ന് വെച്ച് ഉറങ്ങാനുള്ള സാധ്യതയുണ്ട്. ஒருவேளை நாம் உறங்குவதற்கு காலதாமதம் செய்தால் நாம் ஜெபத்தை விட்டுவிட்டு நாம் உறங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. നാം താമസിച്ചെഴുന്നേറ്റാൽ അത് രാവിലത്തെ പ്രാർത്ഥന വേണ്ടെന്ന് വെക്കാനുള്ള സാധ്യതയുണ്ട്.
அதே போல காலையில் எழும்புவது காலதாமதமானால் காலை ஜெபத்தை வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டிய வாய்ப்பும் உண்டு. തീർച്ചയായിട്ടും ദിവസത്തിൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് സമയം മാറ്റിവെക്കണം. ഉറക്കം അതിനെ ബാധിക്കുവാൻ പാടില്ല. நிச்சயமாகவே ஜெபத்திற்கு ஒரு நாளில் நேரத்தை ஒதுக்க வேண்டும். குறிப்பாக தூக்கம் அந்த ஜெபத்திற்கு தடையா இருக்கக்கூடாது. പ്രാർത്ഥനയ്ക്ക് മാത്രമല്ല, ആത്മീക ജീവിതത്തിന് ഒരു കാരണവശാലും ഉറക്കം ഒരു തടസ്സമാകരുത്. ആത്മീയതയിൽ ഉറങ്ങുവാനേ പാടില്ല. ஜெபிப்பதற்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இந்த உறக்கம் அல்லது தூக்கம் நாம் அனுமதிக்க கூடாது. നാം വേദപുസ്തകം പഠിക്കുമ്പോൾ ശിംശോൻ എന്ന് പറയുന്ന ന്യായാധിപൻ ലോക മോഹത്തിൽ ഉറങ്ങിയതായിട്ട് കാണുവാൻ കഴിയും. நமக்கு நியாயாதிபதிகளை குறித்து வாசிக்கும் போது சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதி அவன் இந்த உலக இச்சையில் அவன் மயங்கி உறங்கினான் என்று பார்க்க முடியும். മോശം സ്വഭാവമുള്ള ദലീല എന്ന് പറയുന്ന ഒരു സ്ത്രീയുടെ മടിയിൽ ഉറങ്ങുവാൻ ദൈവത്തിന്റെ മനുഷ്യനായ ശിംശോൻ തയ്യാറായപ്പോൾ അത് അവന്റെ വിജയത്തെ ബാധിച്ചു. അവന് വിജയം നഷ്ടമായി. துர்நடக்கையுள்ள தலீலாள் என்ற ஸ்திரீயினுடைய மடியிலே அவன் உறங்க சென்ற போது அவனுடைய வெற்றிக்கு அது குந்தகமாக அல்லது വീഴ്ചയെ കൊടുക്കக்கூடியതായി இருந்தது. യോന എന്ന പ്രവാചകനെ കുറിച്ച് നാം വായിക്കുന്നത് അദ്ദേഹം ദൈവ കൽപ്പന മറന്ന കപ്പലിന്റെ അടിത്തട്ടിൽ കിടന്ന് ഉറങ്ങിയെന്നാണ്. யோனா என்ற தீர்க்கதரிசியை குறித்து நமக்கு தெரியும். அவன் தேவனுடைய கட்டளையை புறந்தள்ளி விட்டு கப்பலின் அடித்தளத்திலே போய் உறங்கி கொண்டிருந்தான். എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? ഒരു അവിശ്വാസി വന്ന് അദ്ദേഹത്തെ തട്ടി എഴുന്നേൽപ്പിച്ച് അല്ലയോ നിന്റെ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്ക എന്ന് പറയുന്ന ഒരവസ്ഥയുണ്ടായി. ஒரு அவிசுவாசியான ஒரு மனுஷன் இந்த பெரிய தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி உன் தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ഒരു വിശ്വാസിയോട് പ്രാർത്ഥിക്കാൻ പറയുന്നത് പോലെ എന്ത് പറയാ, അത്രയും ഒരു അപമാനകരമായ മാന്യതയില്ലാത്ത അവസ്ഥയിലേക്ക് ഇദ്ദേഹം മാറ്റപ്പെട്ടു. ஒரு விசுவாசியை பார்த்து நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய நிலைமை மிக பரிதாபமான மோசமாக போய்விட்டது. അദ്ദേഹത്തിന്റെ മാന്യതയാണ് ആ കപ്പലിൽ നഷ്ടമായത്. அவனுடைய கப்பலினுடைய அந்த இடத்திலே அவனுடைய மதிப்பு மரியாதை போய்விட்டது. ഇനി നാം ബൈബിൾ പഠിക്കുമ്പോൾ ലക്ഷ്യം മറന്ന് ഉറങ്ങിയ ഏലിയ പ്രവാചകനെ കാണുവാൻ കഴിയും. ஒரு லட்சியத்தை மறந்து தூங்கி போன எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ദൈവത്തിന്റെ ദൂതൻ അദ്ദേഹത്തെ തട്ടി എഴുന്നേൽപ്പിച്ച് ചോദിച്ചു, നിനക്ക് ഇവിടെ എന്താണ് കാര്യം? தேவ தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கக்கூடிய நிலைமை. ദൈവം തന്നെ അവനോട് ചോദിച്ചു, നിനക്ക് എന്താണ് ഇവിടെ കാര്യം? தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்கிறார். ദൈവത്തിന്റെ മുൻപിൽ അഭിമാനമില്ലാതായി പോയ മനുഷ്യനായിട്ട് ഏലിയ പ്രവാചകൻ മാറി. அங்கே தேவனுடைய முன்னாலே அவன் பேசக்கூட முடியாத நிலைமையிலே காணப்பட்ட எலியா. എന്താണ് കാരണം? ലക്ഷ്യം മറന്ന് ഉറങ്ങിയത് കൊണ്ടാണ്. அவன் தன்னுடைய செய்ய வேண்டிய காரியத்தை அல்லது லட்சியத்தை மறந்து உறங்கினதற்கு காரணம். നാം പുതിയ നിയമത്തിലേക്ക് വരുമ്പോൾ യൂത്തിക്കോസ് എന്ന പേരുള്ള ഒരു ചെറുപ്പക്കാരനെ കാണുന്നു. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஐத்திகு എന്നപ്പെട്ട ഒരു വാലിബനെ കുറിച്ച് വാസിக்கிறோം. അദ്ദേഹം ദൈവവചനം കേട്ടുകൊണ്ടിരുന്നപ്പോൾ ആ കേൾവി വേണ്ടെന്ന് വെച്ച് അത് മറന്ന് ഉറങ്ങിയതായി കാണുവാൻ കഴിയും. அவன் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கேள்வி அல்லது கேட்பதை அவன் முக்கியத்துவப்படுத்தாமல் உறங்கி விழுந்தான். എന്താ സംഭവിച്ചത്? ജീവിതം നഷ്ടമായി, ജീവൻ നഷ്ടമായി. என்ன நடந்தது? அவனுடைய உயிர் போய்விட்டது. പൗലോസ് ഉണ്ടായിരുന്നത് കൊണ്ട് ജീവൻ തിരിച്ചു കിട്ടി. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருந்ததினாலே அவனுக்கு அந்த உயிர் திரும்ப கிடைத்தது. ഇന്നാണ് ഉറങ്ങിയിരിക്കുന്നത് എങ്കിൽ ഒരു രക്ഷയുമില്ല. നമ്മളെ കൊണ്ട് ആർക്കും ഈ കഴിവില്ല. இப்படி ஒருவேளை உறங்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. നമുക്കാർക്കും ഈ ഉയർപ്പിക്കാനുള്ള കഴിവൊന്നുമില്ല, പ്രസംഗിക്കാനേ പറ്റൂ. ஒருவேளை இந்த நாட்களிலே பவுலை போல யாராவது உறங்கி விழுந்து செத்து போனால் உயிர்ப்பிக்க நமக்கு முடியாது. ഞങ്ങൾ രണ്ട് പാട്ടും പാടി കൊണ്ടുപോയി അടക്കത്തെ ഉള്ളൂ, ഉയർപ്പിക്കാനൊന്നും വരത്തില്ല. நாம் என்ன செய்வோம்? ரெண்டு பாட்டு பாடி ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்தி அடக்கம் செய்து விடுவோம். പ്രിയ ദൈവജനമേ, ഉറങ്ങിയവർക്കൊക്കെ വലിയ നഷ്ടങ്ങൾ ഉണ്ടായിട്ടുണ്ട്. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூங்கினவர்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். ശിംശോന് വിജയം നഷ്ടമായി. சிம்சோனுக்கு வெற்றி இழந்து போனான். യോനയ്ക്ക് മാന്യത നഷ്ടമായി.
யோனாவுக்கு மரியாதை கெட்டு போயிட்டு, ഏലിയാവിന് അഭിമാനം നഷ്ടമായി. எலியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு காரியம், நற்செயல் கெட்டு போனது. യൂത്തിക്കോസിന് ജീവിതം നഷ്ടമായി. ஐத்திகு என்ற வாலிபனுக்கு உயிர் போய்விட்டது. താങ്കൾ ഉറങ്ങിയാൽ നഷ്ടം താങ്കൾക്കാണ്. நீங்கள் உறங்கினால் நஷ்டம் உங்களுக்குத்தான். ബൈബിൾ പറയുന്നു രക്ഷ അടുത്തിരിക്കുന്നു, അഥവാ കർത്താവിന്റെ വരവ് അടുത്തിരിക്കുന്നു, അതുകൊണ്ട് താങ്കൾ ഉണരണം. எனவே வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதினாலே நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருங்கள். ഇനി 12-14 വാക്യം വായിക്കുമ്പോൾ മൂന്നാമത്തെ ഉത്തരവാദിത്തം കാണുവാനായിട്ട് കഴിയും. அங்கே 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது மூன்றாவது ஒரு குறிப்பை பார்க்க முடியும். അവിടെ ഇങ്ങനെയാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്, രാത്രി കഴിവാറായി പകൽ അടുത്തിരിക്കുന്നു, അതുകൊണ്ട് നാം ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തികളെ വെച്ചു കളഞ്ഞ് വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം ധരിച്ചുകൊള്ളുക, കർത്താവ യേശു ക്രിസ്തുവിനെ തന്നെ ധരിച്ചുകൊള്ളുവിൻ, മോഹങ്ങൾ ജനിക്കുമാറ് ജഡത്തിനായി ചിന്തിക്കരുത്. அங்கே வாசிக்கிறோம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, எனவே நீங்கள் விழித்திருக்கிறவர்களாய் ஜாக்கிரதையாக இருந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. രണ്ട് കാര്യങ്ങൾ ചേർത്താണ് ഈ വാക്യം പറയുന്നത്. இந்த வசனத்திலே ரெண்டு காரியங்கள் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഒന്ന് വെളിച്ചത്തിന്റെ ആയുധ വർഗം ധരിക്കുക, രണ്ട് കർത്താവ യേശു ക്രിസ്തുവിനെ ധരിക്കുക. ரெண்டு காரியங்கள், ஒன்று நீங்கள் வெளிச்சத்தின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள், இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ഈ യേശുവിനെ ധരിക്കണമെങ്കിലും വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം ധരിക്കണമെങ്കിലും നാം ചില പ്രവർത്തികളെ വെച്ചു കളയേണ്ടതായിട്ടുണ്ട്, ഉപേക്ഷിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. நாம் இயேசு கிறிஸ்துவை தரிக்க வேண்டுமானாலும், வெளிச்சத்தின் ஆயுதங்களை அல்லது ஒளியின் ஆயுதங்களை தரிக்க வேண்டுமானாலும் நாம் விட்டுவிட வேண்டிய சில கிரியைகள் உண்டு. ഇരുട്ടിന്റെ പ്രവർത്തികളെ വെച്ചു കളഞ്ഞിട്ട് വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം ധരിക്കുക, കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിനെ ധരിക്കുക എന്നാണ് വേദപുസ്തകം പറയുന്നത്. அந்தகார கிரியைகளை ஒழித்துவிட்டு நீங்கள் வெளிச்சத்தின் ஆயுதங்களை, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ഇരുട്ടിന്റെ പ്രവർത്തികളുമായി ജീവിക്കുന്ന ഒരാൾക്ക് വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം ധരിക്കുവാൻ, യേശു ക്രിസ്തുവിനെ ധരിക്കുവാൻ കഴിയുകയില്ല. இருட்டில் அல்லது அந்தகாரத்தில் கிரியைகளை செய்யக்கூடியவர்களுக்கு வெளிச்சத்தின் ஆயுதங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியாது. ഷർട്ടിന്റെ പുറത്തിടുന്ന ഒരു ഓവർകോട്ട് പോലെ ഒന്നല്ല വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗം. ஒரு ஷர்ட்டுக்கு மேலே போடக்கூடிய ஒரு மேலங்கி அல்லது ஓவர் கோட் போன்றது அல்ல வெளிச்சத்தின் ஆயுதம். കർത്താവ് യേശു ക്രിസ്തു ധരിക്കേണ്ട നമ്മുടെ പാപ സ്വഭാവത്തെയും പാപത്തെയും ഉള്ളിൽ ഒതുക്കിയിട്ടല്ല, അതിനെ കളഞ്ഞിട്ടാണ്. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தையும் பாவ சுபாவத்தையும் உள்ளே அடக்கி வைக்கவில்லை, அதை வெளியே எடுத்து போட்டு விட்டார். ആകയാൽ നാം ഇരുട്ടിന്റെ പ്രവർത്തികൾ എന്താണ് എന്ന് മനസ്സിലാക്കണം. எனவே அந்தகார கிரியைகள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். തിമോത്തിയോസിന്റെ രണ്ടാമത്തെ ലേഖനം 3-ാമത്തെ അധ്യായം 1 മുതൽ 5 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3-ாம் அதிகாரம் 1 முதல் 5 உள்ள வசனங்கள். അവിടെ എന്തൊക്കെയാണ് ഈ ഇരുട്ടിന്റെ പ്രവർത്തികൾ എന്ന് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. இந்த அந்தகார கிரியைகள் எவையெல்லாம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. അവിടെ ഇങ്ങനെയാണ് വായിക്കുന്നത്. ആ വാക്യം ഒന്ന് വായിച്ചു കേൾപ്പിക്കാമോ? அதை நாம் வாசிக்கலாம். பிரதர் சதீஷ் படிப்பாரு. சார்ஜ் பண்ணி பிரதர். எஸ் பிரதர், thank you. அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 3 1 முதல் 5. ஓகே. கண்காணிப்பை விரும்புகிறவன் 2 தீமோத்தி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ഇവിടെ 13 കൂട്ടം കാര്യങ്ങളെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. நாம் வாசித்த இந்த வசனங்களில் 13 வகையான
கிரியைகள் அல்லது செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഒന്ന് സ്വസ്നേഹം, ஒன்று சிநேகம் இல்லாத நிலைமை, രണ്ട് ദ്രവ്യാഗ്രഹം, இரண்டாவது பொருளாசை, മൂന്ന് വമ്പ് പറയുന്ന അവസ്ഥ, மூன்றாவது வம்பு பேசுகிறவர்கள், നാല് അഹങ്കാരം, நாலாவது அகந்தையுள்ளவர்கள், അഞ്ച് ദൂഷണം, தூஷிக்கிறவர்கள், ആറ് അമ്മയപ്പന്മാരെ അനുസരണമില്ലാത്തവർ, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், ഏഴ് നന്ദിയില്ലായ്മ, ஏழாவது நன்றி இல்லாதவர்கள், എട്ട് അശുദ്ധി, எட்டாவது அசுத்தமுள்ளவர்கள், ഒൻപത് വാത്സല്യമില്ലായ്മ, ஒன்பதாவது சுபாவ அன்பில்லாதவர்கள், 10 ഇണങ്ങാത്ത ആളുകൾ, இணங்காதவர்கள், ஒத்து போகாதவர்கள், 11 ഏഷണിക്കാർ, 11 அவதூறு செய்கிறவர்கள், 12 അജിതേന്ദ്രിയന്മാർ, 12வது இச்சையடக்கம் இல்லாதவர்கள், 13 ഉഗ്രന്മാർ, 13 കൊടുமைയുള്ളവர்கள். ഇത്രയും 13 കാര്യങ്ങളാണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തികളായി രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் அந்தகார கிரியைகள் என்று 13 காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ഈ 13 കാര്യങ്ങളെ വിട്ടൊഴിഞ്ഞെങ്കിൽ മാത്രമേ ക്രിസ്തുവിനെയും വെളിച്ചത്തിന്റെ ആയുധവർഗത്തെയും ധരിക്കുവാൻ കഴിയുകയുള്ളൂ. இந்த 13 அந்தகார கிரியைகளை நம்மை விட்டு விலக்கிவிட்டால் மட்டுமே வெளிச்சத்தின் ஆயுதங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியும். ഈ 13 കാര്യങ്ങളെ നമുക്ക് 7 ആയിട്ട് തിരിക്കുവാനായിട്ട് കഴിയും. இந்த 13 கிரியைகளையும் நாம் 7ஆக பகுக்கலாம். ഒന്ന്, പ്രത്യക്ഷത്തിൽ കാണുന്ന സ്വഭാവ ദൂഷ്യങ്ങൾ. முதலாவதாக நாம் நம்மிடத்திலே കാണപ്പെടக்கூடிய சுபாவங்கள். പ്രത്യക്ഷത്തിൽ അവർ ഭക്തിയുടെ വേഷം ധരിക്കുന്നവരാണ്. வெளித்தோற்றமாய் കാണപ്പെടக்கூடியகள், அதாவது கிரியைகள் பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறவர்கள். നമ്മുടെ ചിന്തയിൽ ചില വേഷങ്ങൾ ഭക്തിയുടെ വേഷങ്ങളായി കടന്നുകൂടിയിട്ടുണ്ട്. நம்முடைய சிந்தனையிலே சில சந்தர்ப்பங்களில் பக்தியின் வேஷத்தை உடையவர்களாக കാണപ്പെടக்கூடிய நிலைமை കാണപ്പെടും. ചിലര് കരുതുന്നത് വെള്ളയും ഇട്ടാൽ അത് ഭക്തിയാണെന്നാണ്. சிலர் நினைக்கிறார்கள் வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி அல்லது வெண்வஸ்திரம் தரித்தால் அது பக்தி. ചിലര് കരുതുന്നത് വെള്ളയും കറുപ്പും ധരിച്ചാൽ ഭക്തിയാണെന്നാണ്. சிலர் நினைக்கிறார்கள் பிளாக் அண்ட் ஒயிட், வெள்ளையும் கருப்பும் இருந்தால் பக்தி. ചിലര് കരുതുന്നത് ക്ലീൻ ഷേവ് ചെയ്താൽ ഭക്തിയാണെന്നാണ്. சிலர் நினைக்கிறார்கள் முகச்சவரம், மீசை இல்லாமல் வலித்து விடுவது பக்தி. ചിലര് കരുതുന്നത് മാന്യമായി ഇടപെടുകയും അല്ലെങ്കിൽ ചില വാക്കുകൾ പറയാതെ ഇരുന്നാൽ അത് ഭക്തിയാണെന്നാണ്. சிலர் நினைக்கிறார்கள் சில வார்த்தைகளை எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் சொல்லாமல் இருந்தால் அது பக்தி என்று நினைக்கிறார்கள். ചിലര് കരുതുന്നത് നന്നായി പ്രസംഗിക്കുന്ന ആളുകൾ ഭക്തന്മാരാണെന്നാണ്. சிலர் நினைக்கிறார்கள் நன்றாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் பக்திமான்கள் என்று. ചിലര് കരുതുന്നത് നല്ലൊരു പ്രബോധനം പറയുന്ന ആളുകൾ ഭക്തന്മാരാണെന്നാണ്. சிலர் நினைக்கிறார்கள் சில நல்ல காரியங்களை முன்கூட்டி சொல்லக்கூடியவர்கள் பக்திமான்கள் என்று. ഞാൻ പറയട്ടെ, ഇതൊന്നുമല്ല ഭക്തി എന്ന് പറയുന്നത്. பக்தி என்று சொல்வது இவைகள் எல்லாவற்றிலும் அடங்காது. ഇതല്ല ശരിക്കും ഭക്തി. இவையெல்லாம் பக்தி அல்ல. ഇതിനെയൊന്നും ഭക്തിയായി കാണുവാൻ കഴിയത്തില്ല. இதையெல்லாம் பக்தி என்று நான் பார்க்க முடியாது. ഈ പ്രസംഗകന്മാരെ എല്ലാം നല്ലൊരു പ്രസംഗം നടത്തിയാൽ അദ്ദേഹം ഭക്തനാണെന്ന് കരുതരുത്. ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள் என்று பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களை பார்த்து இவர்கள் பக்திமான்கள் என்று நினைக்க கூடாது. ഭക്തി തിരിച്ചറിയാനുള്ള മാർഗം പ്രസംഗം അവതരിപ്പിക്കാനുള്ള കഴിവല്ല, പ്രസംഗിക്കുന്നപടി ജീവിക്കാനുള്ള കഴിവാണ്. பிரசங்கத்தை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல பக்தி என்பது, பிரசங்கிப்பதின்படி நடப்பது வாழ்க்கையிலே. ഇവര് പരോക്ഷത്തിൽ ശക്തി ത്യജിക്കുന്ന അല്ലെങ്കിൽ രഹസ്യമായിട്ട് ശക്തി ത്യജിക്കുന്നവരാണ്. இவர்கள் ரகசியமாக அந்த சக்தியை എടുത്തുകൊള്ളக்கூடிയവர்கள். പുറമെ ഇവർ ഭക്തിയുടെ വേഷം ധരിക്കുകയും അവരുടെ രഹസ്യ ജീവിതങ്ങളിൽ അവർ അതിന്റെ ശക്തിയെ ത്യജിക്കുകയും ചെയ്യുന്നു. வெளியிலே அவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்துக்கொண்டு உள்ளுக்குள்ளே அதற்குரிய பலனை அவர்கள் எடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். അവരുടെ കുടുംബത്തിൽ അവർ അമ്മയപ്പന്മാരെ അനുസരണമില്ലാത്തവരാണ്. அவருடைய குடும்ப ஜீவியத்திலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். മാതാപിതാക്കളെ വൃദ്ധസദനങ്ങൾ കൊണ്ടുപോയി ഇടുന്നവരാണ്. அப்பா பிதாவை வெளி ஊர்களிலே விட்டு விடுகிறவர்கள். അവരെ നോക്കാത്തവരാണ്, സംരക്ഷിക്കാത്തവരാണ്. அவர்களை பராமரிக்காமல் கவனிக்காமல் இருக்கிறவர்கள். അവർക്ക് വേണ്ടി പണം ചെലവിടുവാൻ മടിയുള്ളവരാണ്. பெற்றோருக்காக பணத்தை செலவழிப்பதற்கு மனமில்லாதவர்கள்.
അവരെ ആദരിക്കാത്തവരാണ്, அவர்களை ஆதரவு செய்யாதவர்கள், അവരെ അംഗീകരിക്കാത്തവരാണ്. அவர்களை தங்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். അങ്ങനെയുള്ളവർ ഭക്തരല്ല. ആ കാര്യങ്ങൾ നാം ഉപേക്ഷിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டியவைகள் இவைகள் எல்லாம் பக்தி அல்ல. നാം നമ്മുടെ മാതാപിതാക്കളെ അനുസരിക്കണമെന്ന് വേദപുസ്തകം വളരെ വ്യക്തമായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. நம்முடைய பெற்றோரை, தாய் தகப்பனை நாம் கவனிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 10 കൽപ്പനയിൽ അനുഗ്രഹമുള്ള ഏക കൽപ്പന അമ്മയപ്പന്മാരെ ബഹുമാനിക്കുക എന്നുള്ളതാണ്. 10 கற்பனைகளிலே 7 கற்பனைகள் அப்பாவையும் அம்மாவையும் தாய் ഒരു കാരണവശാലും ഓൾഡ് ഏജ് ഹോമുകളിൽ മാതാപിതാക്കളെ കൊണ്ടുവന്നാക്കുവാൻ പാടില്ല. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்க்க கூடாது. താങ്കളുടെ എന്ത് അവസ്ഥയും ആയിക്കൊള്ളട്ടെ, അവരെ നോക്കുവാൻ താങ്കൾ ബാധ്യസ്ഥരാണ്. உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர்களை பராமரிக்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. അവരെ അംഗീകരിക്കുക, അവരുടെ അവസാനം വരെ അവരെ സംരക്ഷിക്കുക. அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய கடைசி காலம் வரை அவர்களை போஷித்து வழிநடத்த வேண்டும். അല്ലെങ്കിൽ നിങ്ങളുടെ ആയുസ് കുറയുമെന്ന് വേദപുസ്തകം പറയുന്നു. வேதம் சொல்லுகிறது, இல்லாவிட்டால், அதை செய்யாவிட்டால் உங்களுடைய ஆயுள் வாழ்நாள் குறையும். അപ്പൊ കുടുംബവുമായി ബന്ധപ്പെട്ട ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി ഒന്നാമത്തത് മാതാപിതാക്കളെ അനുസരിക്കുന്നില്ല എന്നുള്ളതാണ്. குடும்பம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் அந்தகார கிரியை என்பது முதலாவது தாய் தகப்பனை கவனிக்காதது. രണ്ടാമത്തത് വാത്സല്യമില്ല എന്നുള്ളതാണ്. இரண்டாவது படம் another word, വാത്സല്യം മീൻസ് ഒരു മിനിറ്റ്, അതിന്റെ എക്സ്പ്ലനേഷൻ കൊടുത്താൽ ലൈക്ക് ബ്രൂട്ടൽ, അതിന്റെ എക്സ്പ്ലനേഷൻ കൊടുത്താൽ മതി. അൺലവിങ്, അൻപില്ലാത്തവர்களായി ഇരുപ്പത്, സ്വഭാവ അൻപില്ലാത്തവர்களായി ഇരുപ്പത്. ഈ കുടുംബത്തിനകത്താണ് വാത്സല്യമുള്ളത്. പ്രത്യേകിച്ച് മാതാപിതാക്കൾ തമ്മിൽ, മക്കൾ തമ്മിൽ വാത്സല്യമുള്ളത് കുടുംബത്തിനകത്താണ്. ஒரு குடும்ப வாழ்க்கையில தான் அன்பு காணப்படும். இயற்கையான அன்பு அல்லது சுபாவ அன்பு பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே. സഹോദരങ്ങൾ തമ്മിൽ വാത്സല്യം, സ്നേഹമുണ്ട്. മാതാപിതാക്കൾ തമ്മിൽ സ്നേഹമുണ്ട്. മക്കളും മാതാപിതാക്കളും തമ്മിൽ സ്നേഹമുണ്ട്. സഹോദരர்களுக்குள்ளே அன்பு, பெற்றோரிடத்திலே அன்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளிடத்திலும் அன்பு. പക്ഷെ ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി എന്ന് പറയുന്നത് ഈ സ്നേഹമില്ലായ്മയാണ്. ஆனால் அந்தகார கிரியை என்று சொல்வது இப்படிப்பட்ட சுபாவ அன்பு அல்லது இயற்கையான அன்பு இல்லாதது. താങ്കൾക്ക് താങ്കളുടെ സഹോദരനെ സ്നേഹിക്കാൻ കഴിയുന്നില്ല എങ്കിൽ അതിന്റെ അർത്ഥം ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി താങ്കളിൽ ഉണ്ട് എന്നാണ്. நீங்கள் உங்கள் சகோதரனை அன்பு கூற முடியாவிட்டால் உங்களிடத்தில் அந்தகார கிரியை இருக்கிறது என்ற அர்த்தம். ആകയാൽ സ്നേഹമുള്ളവരായി നാം മാറണം. எனவே நாம் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். ഇനി ബന്ധങ്ങളിൽ ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി ഏതാണെന്ന് നോക്കാം. இனி உறவுகளில் என்னென்ன அந்தகார கிரியை என்று பார்க்கலாம். ഒന്ന്, അവർ ദൂഷണം പറയും എന്നുള്ളതാണ്. முதலாவது அவர்கள் அடுத்தவர்களை கெடுத்து பேசுகிறவர்கள், தூஷிப்பார்கள். സത്യമല്ലാത്ത കാര്യങ്ങൾ പങ്കുവെക്കുന്നവരാണ്. உண்மையில்லாத காரியங்களை பரப்புகிறவர்கள். ആളുകൾ തമ്മിൽ കുത്തിത്തിരിപ്പുണ്ടാക്കുന്നവരാണ്. அவர்கள் ஆட்களோடு சேர்ந்து காரியங்களை இப்படி மாற்றி பேசுகிறவர்கள். യൂദയെ പോലെ മറ്റുള്ളവരെ തള്ളി പറയുന്നവരാണ്. யூதாவை போல மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுகிறவர்கள். സ്വയമായിട്ട് ഞാൻ വലിയൊരാളാണ് അല്ലെങ്കിൽ ഞാൻ ഒരു ആത്മീകനാണ് എന്ന് വമ്പ് പറയുന്നവരാണ്. தன்னை சுயமாக உயர்த்தி நான் ஆவிக்குரியவன், பெரியவன் என்று சொல்லக்கூடியவர்கள். എന്റെ ദൈവജനമേ, മറ്റുള്ളവരുള്ള ബന്ധത്തിൽ ഒരു കാരണവശാലും സത്യമല്ലാത്ത കാര്യം നാം പറയുവാൻ പാടില്ല. அன்பானவர்களே, மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உண்மை இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் வெளியிலே நாம் சொல்லக்கூடாது. എനിക്ക് തമിഴ്നാട്ടിലെ അവസ്ഥ അറിയില്ല, പക്ഷെ ഞാൻ പറയാം, ഒരു കാരണവശാലും നമുക്ക് വ്യക്തമായി അറിവില്ലാത്തൊരു കാര്യം നാം മറ്റൊരാളോട് പറയരുത്. தமிழ்நாட்டிலே எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், ஒருவரை பற்றிய சில விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது அது நமக்கு உண்மை என்று தெளிவு இல்லாத வரை நாம் யாரிடத்திலும் பேசக்கூடாது.
വാട്സപ്പിൽ ഗ്രൂപ്പുകൾ ഉള്ളത് ഈ ദൂഷണം പറയാനല്ല, സത്യമല്ലാത്ത കാര്യങ്ങൾ പരത്തുവാനല്ല. இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உண்மையில்லாத காரியங்களை தூஷணத்தை பரப்புவதற்காக அல்ல. ആരുടെയും കുറ്റം പറയുവാൻ നമുക്ക് അധികാരമില്ല. அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. നമ്മുടെ നാവ് നാം സൂക്ഷിക്കുകയും അത് ദൈവനാമ മഹത്വത്തിന് വേണ്ടി ഉപയോഗിക്കുകയും ചെയ്യണം. நம்முடைய நாக்கை அல்லது நாவை நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். നാം പറയുന്ന ഓരോ വാക്കുകൾക്കും കണക്ക് കൊടുക്കണമെന്ന് വേദപുസ്തകം പറയുന്നു. நாம் மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ഞാനിപ്പോൾ ഇരിക്കുന്നത് കേരളത്തിലാണ്. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் இப்பொழுது இருப்பது കേരളാവിലെ. ഞാൻ കേരളത്തിലിരുന്ന് പറയുന്ന വാചകത്തെ മനുഷ്യന്റെ ബുദ്ധിയിൽ തെളിഞ്ഞ സാങ്കേതിക വിദ്യ കൊണ്ട് നിങ്ങളുടെ അടുക്കൽ എത്തിക്കുവാൻ കഴിയുന്നുണ്ടെങ്കിൽ, நான் இங்கே பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை மனுஷனுடைய சாமர்த்தியத்தை கொண்டு நீங்கள் கேட்கும் விதத்தில் உங்களுக்கு இதை செய்ய முடியுமானால், മനുഷ്യനാണ് ലാപ്ടോപ്പ് ഉണ്ടാക്കിയത്, മൊബൈൽ ഉണ്ടാക്കിയത്, നെറ്റ്വർക്ക് കണ്ടുപിടിച്ചത്. ലാപ്ടോപ്പ്, മൊബൈൽ, നെറ്റ്, ഇന്റർനെറ്റ് എല്ലാവற்றையும் കണ്ടുപിടിച്ചത് മനുഷ്യൻ. ആ ബുദ്ധിയിൽ എന്റെ സ്വരത്തെ താങ്കളിലേക്ക് എത്തിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, அந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாய், அறிவின் மூலமாக என்னுடைய செயலை, பேச்சை நீங்கள் கேட்கும்படி மாற்றி பேச முடியுமானால், മനുഷ്യന് ബുദ്ധി കൊടുത്ത ദൈവത്തിന് എന്തെല്ലാം കഴിയും എന്നൊന്ന് ഓർക്കണം. மனுஷனுக்கு அறிவை கொடுத்த தேவனுக்கு இதைவிட பெரிய காரியங்கள் எவ்வளவு செய்ய முடியும் என்று யோசிக்கிறேன். താങ്കളുടെ ഒരു മൂളല് പോലും പിടിച്ചെടുക്കുവാൻ ദൈവത്തിന് കഴിയും, മനസ്സിലാക്കുവാൻ ദൈവത്തിന് കഴിയും. உங்களுடைய ஒரு சின்ன காரியத்தை கூட தேவன் எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியும். അബ്രഹാമിന്റെ വീട്ടിലേക്ക് മൂന്ന് ആളുകൾ ചെന്നു. ஆபிரகாமினுடைய கூடாரத்திற்கு 3 புருஷர்கள் சென்றார்கள். അവർ വീടിന് പുറത്തിരുന്ന്, കൂടാരത്തിന് പുറത്തിരുന്ന് ഭക്ഷണം കഴിച്ചു. അബ്രഹാമിനോട് അടുത്ത വർഷം ഒരു കുഞ്ഞ് ജനിക്കുമെന്ന് പറഞ്ഞു. அவர்கள் அந்த கூடாரத்திற்கு, வீட்டுக்கு வெளியில் உள்ள கூடாரத்திலே உட்கார்ந்து அப்பம் புசித்தார்கள். அடுத்த வருஷத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னார்கள். കൂടാരത്തിനകത്ത് വാതിലിന്റെ മറവിൽ നിന്നുകൊണ്ട് സാറ ഹൃദയത്തിൽ ചിരിച്ചു. கூடாரத்தினுடைய மறைவிலே வாതിலுக்கு வெளியிலே நின்று கொண்டு സാറാൾ உள்ளத்தில் சிரித்தாள். അവൾ ഹൃദയത്തിൽ പറഞ്ഞു, ഇനി എനിക്ക് കുഞ്ഞുങ്ങൾ ഉണ്ടാകുമോ? എനിക്കും എന്റെ യജമാനനും പ്രായമായി. അവൾ இருதயத்திலே சொன்னாள், எனக்கு வயதாகிவிட்டது, என் புருஷனுக்கும் வயதாகிவிட்டது, இனி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமோ? ആ വാക്കുകൾ അവൾ അവളുടെ ദാസിയോട് പറഞ്ഞതല്ല. அவர் அவளுடைய வேலைக்காரிகளிடத்தில் அவள் இதை சொல்லவில்லை. അല്ലെങ്കിൽ ദാസന്മാരോട് പറഞ്ഞതല്ല. மற்ற வேலைக்காரர்களிடத்திலே அவள் சொல்லவில்லை. അബ്രഹാമിനോട് പറഞ്ഞതല്ല. இதை ஆபிரகாமிடத்திலும் அவள் சொல்லவில்லை. ഈ വന്ന സന്ദർശകരോട് പറഞ്ഞതല്ല. வந்த விருந்தாளிகளிடத்திலும் கூட சொல்லவில்லை. പിന്നെ എവിടെ പറഞ്ഞതാണ്? ഹൃദയത്തിൽ പറഞ്ഞതാണ്, അകത്ത് പറഞ്ഞതാണ്, ബുദ്ധിയിൽ പറഞ്ഞതാണ്. சாராள் தன்னுடைய மனதில், தன்னுடைய ஞானத்தில், நம்முடைய இருதயத்தில் உள்ளே அவள் பேசினாள். പക്ഷെ ആ ഉള്ളിൽ പറഞ്ഞ വാചകത്തെ ദൈവം മനസ്സിലെങ്കിൽ, அவள் உள்ளுக்குள்ளே பேசின அந்த வார்த்தைகளை தேவன் புரிந்து கொண்டார் என்று சொன்னார். എന്റെയും നിങ്ങളുടെയും എല്ലാ വാചകങ്ങളെയും ദൈവം ശ്രദ്ധിക്കുന്നു. അതുകൊണ്ട് ആരെ കുറിച്ചും ഒരു കാരണവശാലും സത്യമല്ലാത്ത കാര്യങ്ങൾ പറയരുത്. அப்படியானால் நம்முடைய வாயிலிருந்து புறக்கூடிய வார்த்தைகள், மனதிலே சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் புரிந்து கொள்ள முடியும். எனவே யாரை குறித்தும் இல்லாதது பொல்லாததை பேசக்கூடாது. ഞാൻ മുൻപോട്ട് പോകുന്നു. സഭയുമായുള്ള ബന്ധത്തിൽ എന്താണ് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി? அடுத்து சபை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்தகார கிரியை என்ன? ഒന്ന്, അവർക്ക് നന്ദിയില്ല എന്നുള്ളതാണ്. முதலாவது, நன்றி இல்லாதவர்கள். എത്ര നന്മകൾ ചെയ്താലും സഭയോട് അവർ ഒരു തരത്തിലും നന്ദി കാണിക്കുകയില്ല. எந்த அளவுக்கு நன்மைகளை சபை ஒரு விசுவாசிக்கு செய்தாலும் அவர் சபைக்கு நன்றி காட்டுவதில்லை. അവർ സഭയോട് ഒരു തരത്തിലും ഇണങ്ങത്തില്ല, എപ്പോഴും എതിർത്തുകൊണ്ടേയിരിക്കും. சபையோடு கூட இசைந்து இணங்கி இல்லாமல் சபைக்கு எதிராகவே செயல்படுவார்கள். ജീവിതത്തിൽ ഒരു പ്രമാണവും ഇല്ലാതെ, ഗുണങ്ങൾ അന്വേഷിക്കാതെ അവരെപ്പോഴും നിഗളഭാവമുള്ളവരായിരിക്കും. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல குணங்கள் எதையும் கடைபிடிக்காமல் அவர்கள் வேறுபட்டவர்களாக காணப்படுவார்கள். സഭയുടെ മീറ്റിംഗുകൾ വെക്കാന്ന് പറഞ്ഞാൽ അവര് പറയും വെക്കണ്ട, ഇപ്പോൾ അതിന്റെ ആവശ്യമില്ല. சபையில ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கலாம் என்று சொன்னால் முதலாவது சொல்வார்கள், இப்போ அதற்கு அவசியம் இல்லை, வேண்டாம். സൂം മീറ്റിംഗ് വെക്കുമ്പോൾ സൂം മീറ്റിംഗിന്റെ ഒന്നും ആവശ്യമില്ല.
ஜூம் மீட்டிங் வைக்கலாம் என்று சொன்னால் ஐயோ ஜூம் மீட்டிங் கூட இப்பொழுதெல்லாம் தேவையில்லை. സൂം മീറ്റിംഗ് ഒന്നും ഭക്തി ഉള്ളതല്ലെന്ന് അവർ പറഞ്ഞു കളയും. இன்னொரு அர்த்தமும் சொல்வார்கள் ஜூம் மீட்டிங்ல ஆவிக்குரிய பக்தி இருக்காது. എന്ത് പറഞ്ഞാലും ഇവരിതിന് ഉടക്ക് മാത്രമേ പറയത്തുള്ളൂ. என்ன சொன்னாலும் அதற்கு முரணாக எதிராக சண்டை போடுகிறவர்களாக பேசுவார்கள். അത് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയാണ്. இப்படிப்பட்டது அந்தகார கிரியை ஆகும். ഇത് എന്റെ വാക്കുകളല്ല, ബൈബിൾ പറയുന്നതാണ്. இது நான் சொல்லுகிற என் சொந்த வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிற வார்த்தைகள். വേദപുസ്തകത്തിൽ പറയുന്നു ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി നന്ദിയില്ലായ്മയാണ്, ഉഗ്രതയാണ്, ധാർഷ്ട്യമാണ്, നിഗളമാണ്. வேதம் சொல்லுகிறது இந்த அந்தகார கிரியை என்பது நன்றி இல்லாமல் இருப்பது, அசுத்தமாக இருப்பது என்றெல்லாம் சொல்லுகிறது. இணங்காதவர்களாய் இருப்பார்கள். നാം ക്രിസ്തുവിന് കീഴ്പ്പെട്ട് ഇരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டியது அவசியமாகும். നാം ദൈവനാമം മഹത്വപ്പെടുത്തേണ്ടത് ആവശ്യമാണ്. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவசியமானது. നാം സുവിശേഷം അറിയിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. விசேஷம் அறிவிக்க வேண்டியது மிக அவசியமானது. പ്രിയ സ്നേഹിതരെ, ദൈവനാമ മഹത്വത്തിന് വേണ്ടി സഭയോട് ഇണങ്ങി ജീവിക്കേണ്ടത്, നന്ദിയോടെ ജീവിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. அருமையானவர்களே, தேவனுடைய நாம மகிமைக்கென்று சபையோடு இசைந்து இணங்கி வாழ வேண்டியது அவசியமாகும். ഇനി നമ്മുടെ ആഗ്രഹങ്ങളിൽ നമുക്ക് എങ്ങനെ ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയെ കാണാൻ കഴിയും? நம்முடைய அபிலாஷைகள் அல்லது விருப்பங்களில் அந்தகார கிரியை எப்படி பார்க்கலாம்? നമുക്ക് നമ്മോട് മാത്രമാണ് സ്നേഹമെങ്കിൽ അത് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയാണ്. நமக்கு நம்மேல் மட்டும் அன்பு இருக்குமானால் அது ஒரு அந்தகார கிரியை. എന്റെ കാര്യം മാത്രമേ എനിക്ക് വിചാരമുള്ളൂ എങ്കിൽ അത് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയാണ്. என்னுடைய காரியங்களை பற்றி மட்டுமே எனக்கு அக்கறை இருக்குமானால் அது ஒரு அந்தகார கிரியை. അല്ലെങ്കിൽ എനിക്കും എനിക്കുള്ളവർക്കും വേണ്ടി മാത്രമേ ഞാൻ കരുതുന്നുള്ളൂ എങ്കിൽ അത് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയാണ്. அல்லது எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் மட்டுமே நான் அக்கறையுள்ளவனாக இருப்பேன் என்று சொன்னால் அதுவும் ஒரு அந்தகார கிரியை. ഇനി എനിക്ക് പണത്തിനോട്, ദ്രവ്യത്തോട് അമിതമായ ആഗ്രഹമുണ്ട് എങ്കിൽ അതും ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയാണ്. அது மட்டுமல்ல, பணப்பிரியராய் அல்லது பொருளாசை உள்ளவர்களாய் இருந்தாலும் அது ஒரு அந்தகார கிரியை. നാം മറ്റുള്ളവരെ ശ്രേഷ്ഠന്മാരായി എണ്ണണമെന്ന് വേദപുസ്തകം പറയുന്നു. வேதம் சொல்லுகிறது மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ഓരോരുത്തൻ സ്വന്തം ഗുണം മാത്രമല്ല മറ്റുള്ളവരുടെ ഗുണം കൂടെ അന്വേഷിക്കട്ടെ. ஒவ்வொருவரும் தன்னுடையவர்களை மட்டுமல்ல மற்றவர்களை பற்றியும் அவர்கள் கவலையா இருக்க வேண்டும். യേശു കർത്താവിന്റെ അടുക്കലേക്ക് പത്രോസിനെ കൊണ്ടുവന്നത് അന്ത്രയോസ് ആണ്. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பேதுருவை கொண்டு வந்து சேர்த்தது அந்திரேயாவாகும். പത്രോസിലെ ഗുണം അന്ത്രയോസ് കണ്ടു. அந்திரேயா பேதுருவை பார்த்தார். പൗലോസിനെ സഭയ്ക്ക് പരിചയപ്പെടുത്തിയത് ബർന്നബാസ് ആണ്. அப்போஸ்தலனாகிய பவுலை சபைக்கு அறிமுகம் செய்து வைத்தது பர்னபாஸ். പൗലോസിലെ കഴിവിനെ ബർന്നബാസ് കണ്ടു. பவுலினுடைய சாமர்த்தியங்களை எல்லாம் பர்னபாஸ் கண்டு அறிந்தார். മർക്കോസ് എന്ന മറുപേരുള്ള യോഹന്നാനെ ഒരു എഴുത്തുകാരനാക്കിയത്, അല്ലെങ്കിൽ യേശു കർത്താവിന്റെ ചരിത്രം പറഞ്ഞു കൊടുത്തത് പത്രോസ് ആണ്. மார்க்கு என்று மறுபெயர் கொண்ட யோவானை அவன் ஒரு எழுத்தாளராக மாற்றியது பேதுரு. പത്രോസ് മർക്കോസിലെ ഗുണങ്ങളെ കണ്ടു. பேதுரு அவனுக்குள்ளே உள்ள குணாதிசயங்களை கண்டான். ലൂക്കോസിനെ എഴുത്തുകാരനാക്കിയത് അപ്പോസ്തലനായ പൗലോസ് ആണ്. லூக்காவை ஒரு பெரிய எழுத்தாளராக ஆக்கியது அப்போஸ்தலனாகிய பவுல். ലൂക്കോസിലെ കഴിവുകളെ അപ്പോസ്തലനായ പൗലോസ് കണ്ടു. லூக்காவினுடைய சாமர்த்தியங்கள், திறமைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுகொண்டான். പ്രിയ സ്നേഹിതരെ, നാമും മറ്റുള്ളവരിലെ കഴിവുകളെ കാണേണ്ടത് ആവശ്യമാണ്. அருமையானவர்களே, மற்றவர்களுடைய சாமர்த்தியம், திறமை இவைகளை எல்லாம் நாம் காண வேண்டும். നമ്മോട് മാത്രമാണ് സ്നേഹമെങ്കിൽ അതിന്റെ അർത്ഥം ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി നമ്മിൽ വസിക്കുന്നു എന്നാണ്. நாம் நம்மில் மட்டும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அந்தகார கிரியை நம்மிடத்தில் இருக்கிறது. പക്ഷേ നമുക്ക് മറ്റുള്ളവരെ പരിഗണിക്കാൻ കഴിയുന്നുണ്ടെങ്കിൽ അതിന്റെ അർത്ഥം ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തി മാറി നാം വെളിച്ചത്തിന്റെ ആയുധം ധരിച്ചുകൊണ്ടേയിരിക്കുന്നു എന്നാണ്. நாம் மற்றவர்களையும் நாம் கவனிக்கிறோம், அவர்களை பராமரிக்கிறோம் என்று சொன்னால் அந்தகார கிரியை ஒழித்துவிட்டு വെളിച്ചത്തിൻ ക്രിയകളെ നാം ധരിച്ചിരിக்கிறோம் എന്ന അർത്ഥം. ദൈവം നൽകിയ നന്മ മാത്രം മതി എന്ന് വെക്കുന്നതാണ് അത്യാഗ്രഹമില്ലായ്മ, ദ്രവ്യാഗ്രഹമില്ലായ്മ. தேவன் மாத்திரம் எனக்கு போதும் என்று எண்ணம் வரும்போதுதான் பொருளாசை அற்றவர்கள் என்ற அர்த்தம்.
ദൈവം നൽകുന്നവ മാത്രം മതി എന്ന് തീരുമാനിക്കണം. தேவன் எனக்கு கொடுப்பது மாத்திரம் எனக்கு போதும் என்ற ஒரு தீர்மானம் வேண்டும். അനാവശ്യമായ അർഹതയില്ലാത്ത ഒരു ആഗ്രഹങ്ങളും പാടില്ല. தேவையில்லாத தகுதி இல்லாத எந்த ஒரு ஆசையும் விருப்பமும் நமக்கு இருக்க கூடாது. ഇനി എന്താണ് വ്യക്തി ജീവിതത്തിലെ ഇരുട്ടിന്റെ പ്രവർത്തികൾ? தனிப்பட்ட விஷயத்தில் அந்தகார கிரியைகள் எவை? ഒന്ന് അഹങ്കാരം. ஒன்று அகங்காரம். ഞാൻ എന്ന ഭാവം, എനിക്ക് ഞാൻ എന്തൊക്കെയാണ്, ഞാൻ ആരൊക്കെയാണ് എന്ന ഭാവമാണ് അഹങ്കാരം എന്ന് പറയുന്നത്. அகங்காரம் அல்லது அகந்தை என்பது நான் யார், நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று நினைப்பது. രണ്ടാമത്തത് അശുദ്ധിയാണ്, ശുദ്ധിയില്ലായ്മയാണ്. இரண்டாவது அசுத்தமாயிருப்பது, பரிசுத்தம் இல்லாத நிலைமை. പ്രത്യേകിച്ച് ഈ ധാർമ്മികമായ കാര്യങ്ങളിലൊന്നും മൂല്യമില്ലാത്ത ജീവിതത്തെയാണ് അശുദ്ധി എന്ന് വിളിച്ചിട്ടുള്ളത്. உண்மையாகவே நாம் நடக்க வேண்டிய நன்னெறி இல்லாத காரியங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை. മാത്രമല്ല, നമുക്ക് നമ്മുടെ ഇന്ദ്രിയങ്ങളെ നിയന്ത്രിക്കാൻ കഴിയുന്നില്ലെങ്കിൽ അത് ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തിയാണെന്ന് ഓർക്കുക. அது மாத்திரமல்ல, நம்முடைய இச்சைகளை, நம்முடைய உணர்வுகளை நாம் கையாள முடியாவிட்டால் அல்லது இச்சை அடக்கம் இல்லாமல் இருந்தால் அது அந்தகார கிரியை. ആകയാൽ ഈ ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തികളെ എല്ലാം നാം വിട്ടൊഴിയണം. எனவே அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் ஒழிக்க வேண்டும். എന്നിട്ട് നാം കർത്താവ് യേശു ക്രിസ്തുവിനെ ധരിക്കണം. அதை செய்த பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். മറ്റുള്ളവർ നമ്മിൽ യേശു ക്രിസ്തുവിനെ കാണുവാൻ ഇടയായി തീരണം. மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். നമ്മെ കേൾക്കുന്നവർ യേശു ക്രിസ്തുവിനെ കേൾക്കുവാൻ ഇടയായി തീരണം. நம்மை கேட்கக்கூடியவர்கள், நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படவர்களாய் இருக்க வேண்டும். ക്രിസ്തുവിനെ നാം പ്രദർശിപ്പിക്കുന്നവരായിട്ട് മാറണം. கிறிஸ்துவை நாம் வெளியிலே நாம் காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ധരിക്കേണ്ടത് ഭക്തിയുടെ വേഷമല്ല, ക്രിസ്തുവേശുവിനെയാണ്. பக்தியின் வேஷத்தை தரிக்க கூடாது, கிறிஸ்துவை தரிக்க வேண்டும். ഒരിക്കല് ഇംഗ്ലണ്ടിലെ പ്രസിഡന്റ് ആയിരുന്ന ഗ്ലാഡ്സൺ 2 പ്രസംഗകരെ വിളിച്ച് പ്രസംഗിക്കാൻ ആവശ്യപ്പെട്ടു. ஒரு முறை இங்கிலாந்தில் உள்ள அந்த கிளாட்சன் என்ற பிரதம மந்திரியாக இருந்தவர் 2 ஆட்களை குறித்து பேச வேண்டியது இருந்தது. ഒരു പ്രസംഗകൻ വന്ന് ഒരു വലിയ പ്രസംഗം നടത്തി. ஒரு பிரசங்கியார் வந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை நடத்தினார். അത് കഴിഞ്ഞപ്പോൾ ഗ്ലാഡ്സൺ പറഞ്ഞു, വാട്ട് എ ഗ്രേറ്റ് പ്രീച്ചർ. அந்த கிளாட்சன் சொன்னார், எவ்வளவு பெரிய பிரசங்கியார் என்று பாராட்டி சொன்னார். അതിനുശേഷം സ്പർജൻ എന്ന് പറയുന്ന ദൈവഭക്തൻ പ്രസംഗിച്ചു. அதற்கு பிறகு ஸ்பர்ஜன் என்ற தேவ பக்திமான் வந்து பேசினார். ആ പ്രസംഗം ശേഷം ഈ ഗ്ലാഡ്സൺ പറഞ്ഞ മറുപടി ഇങ്ങനെയാണ്, ക്രിസ്തു എത്രയോ ഉന്നതൻ. அப்பொழுது இந்த பிரசங்கத்தை பார்த்துவிட்டு கிளாட்சன் சொன்ன வார்த்தை இது, இயேசு கிறிஸ்து உன்னதமானவர். സ്പർജന്റെ പ്രസംഗത്തിലൂടെ ആ ഗ്ലാഡ്സൺ ക്രിസ്തുവിനെ കണ്ടു. സ്പർജനുடைய பிரசங்கத்தின் மூலமாய் கிளாட்சன் இயேசு கிறிஸ்துவை கண்டார். പ്രിയ സ്നേഹിതരെ, എന്റെയും നിങ്ങളുടെയും ജീവിതത്തിലൂടെ ആളുകൾ യേശു ക്രിസ്തുവിനെ കാണുവാൻ ഇടയായി തീരണം. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ഇനി നാലാമതായിട്ട് ആ വാക്യം പറയും, നാം മര്യാദയായി നടക്കണമെന്ന്. நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் கனமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். അപമര്യാദയായ നടപ്പ് പാടില്ല എന്ന് ബൈബിൾ നമ്മെ പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. அவமரியாதையாய் நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. വെറുക്കൂത്ത് പാടില്ല എന്ന് പഠിപ്പിക്കുന്നു. മദ്യപാനം പാടില്ലെന്ന് പഠിപ്പിക്കുന്നു. மதுபானம் குடிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. തെറ്റായ ലൈംഗിക മോഹങ്ങൾ പാടില്ലെന്ന് പഠിപ്പിക്കുന്നു. தவறான உலக ஆசாபாசங்கள் கூடாது. മറ്റുള്ളവരോട് പിണങ്ങരുത് എന്ന് പഠിപ്പിക്കുന്നു. மற்றவரோடு நாம் சண்டையிடக்கூடாது. അല്ലെങ്കിൽ ആരോടും പിണങ്ങി നടക്കരുതെന്ന് പഠിപ്പിക്കുന്നു. அல்லது மற்றவர்களோடு நாம் சண்டை போட்டுக்கொண்டே வாழக்கூடாது. ആരോടും അസൂയ പാടില്ല എന്ന് പഠിപ്പിക്കുന്നു. யாரிடத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது. പ്രിയ സ്നേഹിതരെ, ഇരുട്ടിന്റെ പ്രവൃത്തികളെ വിട്ടൊഴിഞ്ഞിട്ട് ക്രിസ്തുവിനെ ധരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ക്രിസ്തുവിന്റെ വഴിയിൽ നടക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. அருமையான சிநேகிதர்களே, நாம் அந்தகார கிரியைகளை ஒழித்து விட வேண்டியது நம்முடைய அவசியம். நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய் வாழ வேண்டியது அவசியம். അവസാനമായിട്ട് ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കാം. கடைசியாக இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
നാം മറ്റുള്ളവരെ ക്രിസ്തുവിന്റെ വരവിനെ കുറിച്ച് പറഞ്ഞ് ആശ്വസിപ്പിക്കണം. கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து மற்றவரிடத்திலே சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். തെസ്സലോനിക്കർ ഒന്നാമത്തെ ലേഖനം 4-ാം അധ്യായം 18-ാമത്തെ വാക്യം. 1 തെസ്സലോനിക്കർ 4-ാം അധികാരം 18-ാം വചനം. 16-ാം വാക്യം മുതൽ യേശു കർത്താവിന്റെ വരവിനെ കുറിച്ച് പറഞ്ഞു വന്നിട്ട് 16-ാം വചനം മുതൽ ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തുവിന്റെ வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. അവസാന വാക്യത്തിൽ വായിക്കുന്നു, ഈ വചനങ്ങളെ കൊണ്ട് അന്യോന്യം ആശ്വസിപ്പിച്ചുകൊള്ളുവേ. அது கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, 18-ாம் வசனம், ஆகையால் இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ആ വാക്യം പറയുന്നത് ക്രിസ്തു വരാറായി എന്നാണ്. அந்த பகுதி சொல்லுகிறது ஆண்டவராയ യേശു ക്രിസ്തു வரப்போகிறார். ക്രിസ്തുവിൽ മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കാറായി. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். ക്രിസ്തുവിൽ ജീവിക്കുന്നവർ രൂപാന്തരപ്പെടാറായി. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் மறுரூபம் அடைவார்கள். കഷ്ടങ്ങളും കണ്ണുനീരും തീരാറായി. நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய கண்ணீரும் முடிவுக்கு வருகிறது. പ്രയാസങ്ങളും പ്രതികൂലങ്ങളും മാറിപ്പോകാറായി. நம்முடைய எதிரான சூழ்நிலைகளும் நம்முடைய பிரயாசங்களும் பாடுகளும் முடிவடைய போகிறது. പ്രധാന ദൂതന്റെ ശബ്ദം മുഴങ്ങുവാൻ കാലമായി. பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கக்கூடிய காலம் சமீபிக்கிறது. പ്രതിഫലം നൽകുവാനായിട്ട് യേശു ആഗതരാകുവാൻ കാലമായി. நமக்கு பிரதிபலன்களை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலம் வந்துவிட்டது. കർത്താവ് വരാറായി എന്ന് പറഞ്ഞ് മറ്റൊരാളെ ആശ്വസിപ്പിക്കുവാൻ കഴിയണം. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி மற்றவர்களை நாம் தேற்ற வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். പ്രിയ സ്നേഹിതരെ, ഇന്ന് വൈകിട്ട് കുടുംബ പ്രാർത്ഥനയ്ക്ക് ശേഷം ഉറക്കത്തിലേക്ക് പോകുന്നതിന് മുൻപ്, அருமையான சிநேகிதர்களே, இந்த செய்தியெல்லாம் கிடைத்து முடிந்த பிறகு நீங்கள் தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பு, പ്രാർത്ഥന കഴിയുമ്പോൾ ஜெபம் முடியும் போது അടുത്തിരിക്കുന്ന ആളെ നോക്കുക. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து, ഒരുപക്ഷെ ഭാര്യയാകാം, ഭർത്താവാകാം, മകനാകാം, മകളാകാം, അമ്മയാകാം, അപ്പനാകാം, ആരുമാകാം അടുത്തിരിക്കുന്നത്. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பிள்ளைகளாகவோ அம்மாவாகவோ இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. അവരുടെ മുഖത്ത് നോക്കി പറയുക, നമ്മുടെ കർത്താവ് വരാറായി. அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். കുടുംബ പ്രാർത്ഥനയ്ക്ക് ശേഷം പരസ്പരം പറയാൻ പറ്റിയ വാചകം, നമ്മുടെ കർത്താവ് വരാറായി. நம்முடைய ஜெபத்திற்கு பிறகு மற்றவரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். പ്രശ്നങ്ങളെ അതിജീവിക്കുവാൻ, പ്രതികൂലങ്ങളെ അതിജീവിക്കുവാൻ ഈ വാചകം നമ്മെ സഹായിക്കും. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு இந்த வாசகம் போதும். ഈ ലോകം എതിരായി നിന്നാലും എനിക്കൊരു കർത്താവുണ്ട്, അവൻ വരുന്നു എന്ന് പറയുവാൻ ഇടയായിത്തീരും. இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்றாலும் எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் வருகிறார் என்றது നമുക്ക് ധൈര്യത്തെ കൊടുക്കും. ബൈബിളിന്റെ പഠനത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ കഷ്ടങ്ങളിലൂടെ കടന്നുപോയ വ്യക്തിയാണ് ഇയ്യോബ്. வேதாகம வரலாற்றிலே மிக அதிகமான கஷ்டங்களோடு கடந்து சென்றவன் தான் பக்தனாகிய யோபு. അദ്ദേഹത്തിന്റെ സമ്പത്ത് നഷ്ടപ്പെട്ടു, அவருடைய பொருட்கள், சொத்துக்கள் நஷ்டப்பட்டது. അദ്ദേഹത്തിന്റെ മക്കൾ നഷ്ടപ്പെട്ടു, பிள்ளைகளை இழந்து போனான். സ്ഥലം നഷ്ടപ്പെട്ടു, മൃഗങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടു, அவருடைய பொருட்கள், அவருடைய மிருகங்கள் எல்லாம் இழந்து போனான். ആരോഗ്യം നഷ്ടപ്പെട്ടു, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்து போனான். സൗന്ദര്യം നഷ്ടപ്പെട്ടു, அழகு இழந்து போனான். അദ്ദേഹത്തിന്റെ ഭാര്യ അദ്ദേഹത്തെ തള്ളിപ്പറഞ്ഞു, അല്ലെങ്കിൽ പോയി ചത്തുകളയുക എന്ന് പറഞ്ഞു. போய் செத்து போ என்று சொல்லி, ஜீவனை விடு என்று மனைவி சொல்லிவிட்டாள். അദ്ദേഹത്തിന്റെ കൂട്ടുകാർ അദ്ദേഹത്തെ തള്ളിപ്പറഞ്ഞു. அவருடைய சிநேகிதர்கள் கூட வந்து அவரை குற்றப்படுத்தி ஒதுக்கினார்கள். അദ്ദേഹം ഒരു അപമാന പാത്രമായിട്ട് മാറി. ஒரு அவமான சின்னமாய் யோபு மாறினான். കുട്ടികൾ അദ്ദേഹത്തെ കളിയാക്കി, மற்ற பிள்ளைகள் எல்லாம் அவரை பார்த்து பரிகசிக்கிறார்கள். യൗവനക്കാർ അദ്ദേഹത്തെ കളിയാക്കി, வாலிபர்கள் அவனை பார்த்து பரிகசிக்கிறார்கள். സമൂഹത്തിൽ അദ്ദേഹത്തെ ആരും ആദരിക്കാതെ ഇരുന്നു. சமுதாயத்தில் யாரும் அவரை ஏற்றுக்கொண்டு ஆதரவு செய்யவில்லை. പക്ഷെ ഈ എല്ലാ പ്രതികൂലങ്ങളുടെ നടുവിൽ ഇയ്യോബ് പറഞ്ഞു, എന്റെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. இவ்வளவு எதிரான சூழ்நிலைகளில் மத்தியிலும் யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். അവൻ ഒരു നാൾ പൊടിമേൽ നിൽക്കുമെന്നും ഞാൻ ദേഹസഹിതനായി എന്റെ ദൈവത്തെ കാണുമെന്നും ഞാൻ അറിയുന്നു. அவர் ஒரு நாள் பூமியின் தூளின் மேல் நிற்பார்,
என் கண்களால் அவரை காண்பேன் என்று சொல்லுகிறார். Yes, നമ്മുടെ വീണ്ടെടുപ്പുകാരൻ ജീവിച്ചിരിക്കുന്നു. ஆம், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். അവൻ നമ്മളെ ചേർക്കുവാൻ വരുവാൻ പോകുന്നു. நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். ഈ കേരളത്തിൽ ഇരുന്ന് ചെന്നൈയിലുള്ള താങ്കളോട് എനിക്ക് പറയുവാനുള്ള വാചകം, ഈ ക്ലാസിന്റെ അവസാനമായി ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്ന ആഗ്രഹം, നമ്മുടെ കർത്താവ് വരാറായി എന്നുള്ളതാണ്. நான் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் அனைவரோடும் கூட, ஒருவேளை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களோடு கூட நான் இந்த செய்தியின் முடிவிலே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். എന്നെ ഇതുവരെയും കേട്ടതിനെ നന്ദി പറയുന്നു. இதுவரையிலும் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். ഈ ക്ലാസ് അനുഗ്രഹമായി എന്ന് വിശ്വസിക്കുന്നു. இந்த வகுப்பு, வேதபாட வகுப்பு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ഈ അവസരം നൽകിയ സഭയ്ക്ക്, GLM മിനിസ്ട്രിക്ക് എന്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. இந்த வாய்ப்பை கொடுத்த கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளிக்கும் GLM அந்த ஊழியத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். മറ്റെല്ലാ പ്രിയപ്പെട്ടവരോടും എന്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. அன்பான அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ഒരിക്കൽ കൂടെ ഈ വാക്ക് പറഞ്ഞുകൊണ്ട് നിർത്തട്ടെ. ஒரு முறை கூட இந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். നാം ഒരുങ്ങിയിരിക്കുക, നമ്മുടെ കർത്താവ് വരാറായി. நாம் ஆயத்தமாக இருப்போம், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ദൈവനാമത്തിന് മാത്രം ഇന്നും എന്നേക്കും മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு இன்று மட்டும் மகிமை உண்டாவதாக. ആമേൻ. May the name of the Lord be glorified. A meaningful Bible study, a very meaningful Bible study. That point, one which comes to my heart even this evening time, is that the last words the Lord spoke to Apostle John is, and in the Word of God is, I come quickly. So the coming of the Lord is at hand, is very near. So when we go to sleep, have we ever realized, Lord, your coming is nigh? And then have we closed our eyes? Have we ever thought about it? There is a question that comes to our heart even this evening time. We have to be grateful to God for having been with us all these days, weeks, months, years, decades, and we can only thank God for enabling us to experience the love of God in various aspects, through families, members, through church members, through our individual life testimony. The Lord has used us in various ways. We can only thank God, but we should remember that at the same time, when we go against the will of God, there's a lot of times we have just put it away and taken it very lightly. That is, we have read from 2 Timothy chapter 3 verses 1 to 5. The 13 aspects, it talks a lot in depth of many things. We have to be careful that if we at all had done any of these, we have to purify ourselves, as it was told in the first class, and come with the line which God wants us to, and raise our standard of not our earnings, but our standard of spiritual life with God, so that God will say at the end, well done, my faithful servant. So let us be always doing the service to God. We thank our dear brother Johnson Lazar from Idiki district for having come with the word prepared, and God has blessed him these 3 days with the word of God. We praise God for what God has done through these 3 classes, and we give all glory and honor to God. Thank you, dear brother, for accepting our invitation, and immediately, without having any second thought, accepting it. And we praise God for you having taken in the spirit, in the blessed Spirit of God, the right topic at the right time, because the second coming of the Lord, many people, many believers don't even think about it. They're in the sleep mode.
the laptop and the computer, we have the sleep mode. Like that, we are most of the time. A lukewarm life. So we have to be very careful in our attitude to God so that we can be more useful. Pray to God at all times. That's what 1 Thessalonians chapter 5, verse 18 tells. From 16 to 18 tells. In that it is told, pray without ceasing. Always pray, so that we can have the mind of doing what the Lord wants us to do. May the Lord enable us to do. We thank our brother Johnson Lazar once again from Idukki district, Kerala, for having been with us these 3 days. And we had wonderful 3 sessions. Those who have missed the first 2 sessions can very well go to GLMK Space TV, the YouTube channel in YouTube. We praise God for what God has done to our dear brother. Now we also thank our dear brother Charles Benny for having joined and enabled to translate this Bible study from Malayalam to Tamil. We praise God for the talents God has granted him, the shepherding and all that gifts God has given him in the church. May God continue to use him mightily in the days to come. We thank Brother Johnson Manikam, also the singer today, and the Lord enabled him to sing 3 songs, and we praise God for how God is using him at different places in his own assembly, local assembly, at party assembly. We praise God for all that in Chennai. Now we also thank Brother Satish from Tiruchirappalli for being with us and blessing and being a blessing for the meeting through the Bible verse reading and also translating till our dear brother Charles Benny could join. Till that time, God has enabled Brother Satish to be a tool for each one of us. We praise God for Brother Satish. Thank you, Brother Satish, to be with us even this evening time. We also thank every believer who has joined from various places. We know that you had been a source of encouragement to one another and to yourself when you hear the word of God. All these doesn't just find faults, but corrects us so that we can correct ourselves, so that we can introspect ourselves, and we can get more Bible verses into our hearts and fill it so that we can do what the Lord wants us to do. So with this mind frame, we thank all of you. Thank you everybody for joining. Now for the closing prayer, I request from Tenkasi, our dear elder, he will be Devadas R from Tenkasi, our dear brother elder Devadas R will be praying the closing prayer. Okay, brother. Thank you. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக உம்முடைய சத்திய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக தேவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை பார்க்கிற பொழுது எங்களுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இந்த பொல்லாத உலக மத்தியிலே நாங்கள் எவ்விதமாக நடக்க வேண்டும், எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து நீர் ஆண்டவரே உம்முடைய மகனாகிய ஆண்டவரே உம்முடைய தாசனாகிய ஆண்டவரே அருமையான சோர ஜான்சன் லாசர் அவர்கள் மூலமாக எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்தகார இருளிலே ஆண்டவரே ஜீவிக்கிற அனுபவத்தை எங்கள் விட்டு ஆண்டவரே ஒளியின் வேஷத்தை தரித்தவர்களாக காணப்படாதபடி, ஆண்டவரே பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக காணப்படாதபடி உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டிய அவசியத்தை எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே காலங்கள் கடைசி காலங்களா இருக்கிறது.
இந்த கொடிய காலங்களில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் 2 தீமோத்தேயுவில் வாசித்தபடியே 13 வகையான ஆண்டவரே மனிதர்களை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். அப்படிப்பட்ட பொல்லாத ஆண்டவரே சுபாவங்கள் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படக்கூடாதபடி நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதாக, ஆண்டவருக்கு பிரியமான சாட்சியிலாக, ஆண்டவரே எங்களைப் போல பிறரை நேசிக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட உள்ளான அன்புள்ள நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்ட உம்முடைய சமூகத்தை வேண்டு செய்கிறோம். உம்முடைய மகனை எங்கள் மத்தியில் நீர் வல்லமையாய் பயன்படுத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய தாசன் நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரை மொழிபெயர்ப்பு செய்த அருமையான சொல் சார்ல்ஸ் பெனி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை ஏற்ற வார்த்தைகளை தெளிவாக ஆண்டவரே மொழிபெயர்க்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அப்படி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக பாடல் பாடின அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான தாளந்துகளை கொடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. இந்த இணைப்பிலே கடந்து வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் உம்முடைய சத்திய வேத வசனங்களை கேட்கும்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல தாகத்திற்காக, நல்ல வாஞ்சைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிறதாக மாத்திரமல்ல, அவைகளை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி ஆண்டவரே உமக்கென்று சாட்சியை ஜீவிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி செயல்படுத்தி வருகிற GLM ஆண்டவரே இந்த ஊழியர்களுக்காக அருமையான சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மை நிரப்புங்க. உங்களுடைய நாமத்தை மெய்ப்படுத்துங்க. இம்மட்டும் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மையப்படட்டும். நாங்கள் கேட்டதிலும் அதிகமாக நன்மை நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இந்த இணைப்பில கடந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். Thank you, Brother Devadas from Tenkasi. We praise God for you and your prayer. Now continue to be a support. We praise God for each one of you. Now with this, we are closing the 185th Kodambakam Zoom Bible Study meeting. God willing, we'll come tomorrow evening at 6:45 at the same time for the 186th. Our dear brother from Mavali Kare, Dharmaraj G. He will be taking the Bible study, and he is the co-brother of today's preacher and Bible teacher, Brother Johnson Lazar. So we thank also Brother from Mavali Kare, Dharmaraj, for accepting our invitation. Now, tomorrow, God willing, we will come for the Bible study prepared with a prayerful heart. Till then, may God be with each one of us. God bless.